வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இரு மலர்கள். கதைக்குள்ள போலாமா? பூஜைகளை முடித்துக் கொண்டு வெளியே வந்த காந்திமதிக்கு கேழ்வரகு குழை கொண்டு வந்து கொடுத்தாள் அவளது சின்ன மருமகள் பவித்ரா. என்னம்மா, நீ காஃபி சாப்பிட்டியா? எல்லாருக்கும் கொடுத்தியா என்று கேட்டுக்கொண்டே கூழை வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள். எல்லாரும் காஃபி குடிச்சாச்சத்த. மாமாவும் அவரும் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. டிஃபன் கூட ரெடி ஆயிடுச்சு. மதியம் சாப்பாடு தான் கட்டணும். அதுக்குள்ள உங்களுக்கு கூழ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்றாள். அவளை அன்போடு பார்த்து கொண்டே கூழை குடித்த காந்திமதி, ஆமா, நீயே எதுக்குமா தனியா எல்லா வேலையும் பார்க்குற? பெரியவ கோகிலாவையும் கூப்பிட்டுக்கலாம் இல்ல? பரவாயில்ல அத்த, அக்கா எங்கேயோ போகணும்னு கிளம்பிட்டு இருக்காங்க என்றாள். இதற்குள் ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்த மூத்த மகன் தினகர் பவித்ராவிடம் லஞ்ச் பேக்கை கொண்டு வரும்படி கேட்டான். தோ வந்துடுறமாமா என்று கடகடவென அவள் உள்ளே சென்றாள். என்னப்பா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா என்று தனது மகனை பார்த்து கேட்டாள் காந்திமதி. ஆமாம்மா, கிளம்பிட்டேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆமா, கோகிலா எங்கேயோ வெளியில போறாளுமே, எங்க போறாளாம்? அது வந்துமா, அவங்க அன்னைக்கு நாளைக்கு பிறந்த நாளாம். அதுக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு கிளம்பிட்டு இருக்கிறா. சரிப்பா, அதை பொறுமையா சாயங்காலமா கூட போய் வாங்கிக்கலாம் இல்ல? இப்ப வீட்டுல வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் இன்னும் வேலைக்கு போகணும். வீட்டுல எல்லாருக்கும் டிஃபன் செய்யணும், சாப்பாடு கட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. பாவம், அந்த பொண்ணு பவித்ராவே எல்லாம் தனியா செய்யறா. இவ்வளவு கூடமாட செய்யலாம் இல்ல என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, இந்தாங்க மாமா லஞ்ச் பேக் என்று பேக்கை கொண்டு வந்து தினகரிடம் கொடுத்தாள் பவித்ரா. தனது தாயின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்த தினகர் பவித்ரா லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து கொடுத்ததும், சரிம்மா, நான் கிளம்புறேன், ஆபீஸுக்கு நேரம் ஆச்சு என்று கூறிவிட்டு பரபரப்பாக வெளியே சென்று விட்டான். சரியான புள்ள இவன் என்று மெலிதாக சிரித்தாள் காந்திமதி. இதற்குள் இளையவன் தேவாவும் கிளம்பி வெளியே வர, என்னப்பா சாப்பிட்டியா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா என்று கேட்டாள். ஆமாம்மா, கிளம்பிட்டேன். இன்னைக்கு பாஸ் கூட கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, அதுதான் சீக்கிரமா கிளம்பினேன். ஆமா, நீங்க மாத்திரை போட்டுக்கிட்டீங்களா? நாளையோட மாத்திரை காலியாக போகுதுன்னு பவித்ரா சொன்னா. நான் இன்னைக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேம்மா, வேற எதனா வேணும்னா சொல்லுங்க என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ பத்திரமா போயிட்டு வா, அது போதும். அம்மாடி, அவனுக்கு சாப்பாடு கட்டிட்டியா என்று அருகே இருந்த பவித்ராவை கேட்டாள். அவர் இன்னைக்கு வெளியில போறதால வேண்டான்னு சொல்லிட்டார் அத்தை. அப்படியா? சரிப்பா, பார்த்து வெளியில எல்லாம் அதிகமா சாப்பிடாத, உடம்ப பார்த்துக்க என்றாள் காந்திமதி. அதுக்கு தான் உங்க மருமக இருக்காளேம்மா, கை வைத்தியத்திலேயே எல்லாத்தையும் சரியாக்கிடுவா. அப்பப்பாப்பா, உங்களுக்கு கூட அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இவ என்னென்னவோ கத்து வச்சிருக்காமா. கால் வலி முட்டி வலிக்கு என்னவோ முடக்கத்தாங்கிறையான், அது சாப்பிடணுமா. அப்புறம் சூடு தனியா கீழே இல்லையா. அப்புறம் தலைவலிக்கு சுக்கு அரைச்சி போடணுமா. கோல்டு வந்தா இஞ்சி மிளகு கற்பூரவள்ளி இதெல்லாம் போட்டு கஷாயம் காய்ச்சி குடிங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்புறம் அஜீர்ணத்துக்கு என்ன, தலையில முடி கொட்டாம இருக்க என்ன மருந்து, இதெல்லாம் பாட்டி போல சொல்றாமா என்று பவித்ராவை பார்த்து சிரித்தான். காந்திமதியும் சிரித்து விட்டு, இதெல்லாம் நம்ம நாட்டு சாப்பாடு முறைதான்ப்பா. நம்ம நாட்டுல மட்டும்தான் வீட்டு அஞ்சரை பெட்டியிலேயே உலகத்தில் உள்ள எல்லா வியாதிக்கும் மருந்து அடங்கி இருக்கும். ஆனா நாம தான் அதெல்லாம் விட்டுட்டு ஆஸ்பத்திரியை தேடி ஓடுறோம். இதெல்லாம் பவித்ராவுக்கு அவங்க பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படிதானேம்மா என்று தனது மருமகளை பார்த்தாள். ஆமா அத்தை, எங்க பாட்டி சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். எங்களுக்கு உடம்புக்கு எதனான்னா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, அவங்களே எல்லாம் செஞ்சிருவாங்க. அது போல வெளியில வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடுவாங்க. வாரம் ஒரு நாள் கம்பல்சரியா தலைக்கு குளிக்கணும், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பேதிக்கு சாப்பிடணும், அப்பதான் வயிறு சுத்தமாகணும்னு அவங்களே அதுக்கு மருந்து செஞ்சு கொடுப்பாங்க. தேவா அவளை ஆச்சரியமாக பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். இப்படிலாம் உங்க பண்ணதாலதான் நீங்களும் ஆரோக்கியமா இருக்கீங்க. பாரு, இத்தனை வேலைய ஒத்தாளா எப்படி சர்வசாதாரணமா செய்யற. சரிம்மா, இங்கேயும் நீ அதே போல எல்லாம் செய். அப்ப தேவா, அவளை எதுவும் சொல்லாம அவ என்ன சொல்றாளோ அது போல நடந்துக்க. நிச்சயமா நீ நல்லா வருவ. பவித்ரா ரொம்ப பொறுப்பான பொண்ணு என்றாள் காந்திமதி. சரிம்மா, நான் என்ன உங்க மருமகளை சொல்லிட போறேன். சரி, நான் வரட்டுமா என்று இருவரிடமும் கூறிவிட்டு வேலைக்கு புறப்பட்டான். அவனை வழி அனுப்பிவிட்டு கேட்டை சாத்தி கொண்டிருந்தாள் பவித்ரா. அப்பொழுது காந்திமதியை பார்க்க ஊரில் இருந்து அவளது உறவுக்காரரான ராமுவும் நடராஜனும் வர
அவர்களை மரியாதையோடு உள்ளே அழைத்தாள். அவர்களை பார்த்த காந்திமதியும் மிகவும் சந்தோஷம் அடைய அவர்களிடம் நலம் விசாரித்துக் கொண்டும் ஊரை பற்றி விசாரித்துக் கொண்டும் இருந்தாள். இதற்குள் பவித்ரா அவர்களுக்கு டிஃபன் பரிமாற இருவரும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அவளை வெகுவாக பாராட்டி கொண்டிருந்தனர். அம்மா, வயிறோட சேர்த்து உங்க மருமக கேட்டு கேட்டு பரிமாறினதுல மனசம் நிறைஞ்சிருக்கு என்றார் நடராஜன். காந்திமதி பெருமையோடு தனது மருமகளை பார்த்தாள். சரிம்மா, நாங்க வந்ததே நம்ம ஊரு திருவிழா பத்தி பேசதான். அதை சொல்லிட்டு கிளம்புறோம். அப்புறம் ஊருக்குள்ள போக பஸ் கிடைக்காது என்றார் நடராஜன். அப்படியா? எப்ப திருவிழாக்கு நாள் குறிச்சிருக்கீங்க என்று கேட்டாள் காந்திமதி. அடுத்த மாசம் 3ஆம் தேதிமா. நீங்க எல்லாரும் கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். ஊர்ல இருக்கும்போது ஐயா தான் எல்லாம் எடுத்து கட்டி செய்வாரு. இன்னைக்கு உங்களையே நாங்க வந்து கூப்பிடுறது போல ஆயிடுச்சு. என்ன செய்யறது, பசங்களுக்கும் இங்க தானே பொழப்புன்னு ஆயிடுச்சு என்றார் நடராஜன். ஆமா நடராஜா, என்ன செய்யறது என்றார் காந்திமதி அமைதியாக. ஆனாலும் நீங்க அங்க இல்லாம ஏதோ வெறிச்சோடி இருக்குமா, அதுக்குதான் சொல்றோம். அந்த திருவிழாவை சாக்கா வச்சு ஒரு வாரம் முன்னாடியே நீங்க வந்துடணும். அம்மா, பவித்ரா கண்ணு, நீயும் அம்மா கூட வந்துடணும். தம்பிக்கு லீவ் இல்ல அது இதுன்னு சாக்கு சொல்லக்கூடாது என்றார் ராமு. சரிமாமா, கண்டிப்பா வந்துடுறோம் என்றாள் பவித்ரா. நல்ல குணவதி. ஆமா, உங்க பெரிய மருமக எங்கம்மா? வெளியில போயிருக்கா? இருந்தா அதுகிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். தம்பிகளை தான் பார்க்க முடியல என்றார் நடராஜன். ஆமா, அவங்க ஆபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. பெரியவ உள்ளதா இருக்கா, இப்ப வந்துடுவா என்று காந்திமதி தடுமாற. அப்படியா? இவ்வளவு நேரம் ஆளை காணாம இருந்ததால எங்கேயோ வெளியில போயிடுச்சுன்னு நினைச்சோம் என்றார் ராமு. இல்ல இல்ல, அக்கா உள்ளதா இருக்காங்க, இருங்க நான் கூப்பிடுறேன் என்று பவித்ரா திரும்ப. நானே வந்துட்டேன் தள்ளு என்றவளை முறைத்து பார்த்து கொண்டே அங்கே வந்தாள் கோகிலா. அவளது உடை அலங்காரங்கள் கடுகடுப்பான முகத்தை பார்த்த ராமும் நடராஜனும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வாமா, வெளியில போறேன்னு தினகர சொன்னானே, கிளம்பிட்டியா என்று கேட்டாள் காந்திமதி. அவளை முறைத்து பார்த்த கோகிலா ஆமா என்று தலையாட்டினாள். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். அம்மாடி கோகிலா கண்ணு, நம்ம ஊர்ல அடுத்த மாசம் திருவிழாமா, அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம். அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீயும் கண்டிப்பா வந்துடு. தினகர் தம்பிக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுமா என்று கூறிக்கொண்டே எழுந்து கொண்டார் நடராஜன். சொல்றேன் என்று வெறுப்பாக கூறிக்கொண்டே முகத்தை திருப்பினாள். இதை பார்த்து காந்திமதி சங்கடம் அடைய அவளும் அமைதியாக எழுந்து கொண்டாள். சரி நடராஜ், நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். ஊர்ல சொல்லிடுங்க. அப்புறம் பசங்க வந்ததும் நம்ம முறைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லிடுறேன். பெரியவர்கிட்ட சொல்லிடுங்க என்றாள். சரிம்மா, அதெல்லாம் நீங்க தாராளமா செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்ப நாங்க வரோம்மா. பவித்ரா கண்ணு வரோம்மா, கோகிலா கண்ணு வரோம் என்று அனைவரிடம் கூறிவிட்டு கிளம்பினர். அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை கோகிலா. அவர்களும் அதை ஒன்றும் கண்டு கொண்டதாக காமித்துக் கொள்ளவில்லை என்றாலும் அமைதியாக சென்று விட்டனர். அவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பி விட்டு வந்த பவித்ரா வெளியே கிளம்பி கொண்டிருந்த கோகிலாவை பார்த்து, அக்கா இருங்கக்கா, டிஃபன் சாப்பிட்டு கிளம்புவீங்க என்றாள். ஆமா, நீயும் டிஃபனும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே கொட்டிக்க. இல்லைன்னா தோ உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்களே அவங்களுக்கு குடு என்றாள் காந்திமதியை பார்த்தபடி. என்னம்மா, ஏன் காலையில இவ்வளவு கோபமா பேசுற? நான் என்ன அவளை மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடுறேன் என்று அமைதியாகவே கேட்டாள் காந்திமதி. ஆஹா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதது போலவா நினைக்கிறீங்க? காலையில இருந்து இங்க நடந்ததெல்லாம் நான் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னவோ அவ மட்டும்தான் இந்த வீட்டுக்காக உழைக்கிறது போல, நீயே எதுக்கு தனியா வேலை பாக்குறேன்னு சொல்றீங்க? போதாததுக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் நான் எதுவும் செய்யறது இல்லைன்னு போட்டு கொடுக்குறீங்க. உங்க சின்ன மகன் கிட்ட என்னவோ உங்க மருமக பேச்சதான் கேட்கணும், அப்பதான் நல்லா இருப்பேன்னு ஒரேடியா கொஞ்சறீங்க. பார்த்தாததுக்கு ஊர்ல இருந்து வந்த இந்த கிழவங்க எதிர்க்கவும் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் பவித்ரா பவித்ரான்னு கூப்பிட்டு எல்லாம் சொல்றீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே என்னை பார்த்தா பிடிக்காது, நான் திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. என்னவோ இவதான் அடக்கமானவ ஒழுக்கமானவன்னு சர்டிபிகேட்லாம் கொடுப்பாங்க. இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணா அவங்க இன்னும் சுத்தமா என்னை மதிக்கவே மாட்டாங்க என்றாள். கோகிலா, என்னம்மா ஏதுதோ பேசுற? அவங்க எதிர்க்க நான் என்ன பவித்ரா மட்டும் கூப்பிட்டு எல்லாம் சொன்னேன்? அவ இங்க இருந்தா அதனால அவகிட்ட சொன்னேன். நீ இருந்திருந்தா உன்கிட்ட கூட தான் சொல்லியிருப்ப. அவ வீட்டுல தனியா வேலை பார்க்கறாளே, கூட ஒத்தாசைக்கு நீயும் இருந்தா
2 பேரும் சேர்ந்தா போல எல்லாம் செஞ்சா சிரமம் தெரியாது. ஆளுக்கு ஒரு வேலைன்னு பிரிச்சு செஞ்சுக்கலான்னு பெரியவன் கிட்ட சொன்னேன். இதுல என்னம்மா தப்பு இருக்கு என்று கேட்டாள். ஆமா, எல்லாமே தப்புதான் அத்தை. நானும் தான் கேக்குறேன். எப்ப பாரு அவ தான் எல்லாம் செய்யறா. அவ கூட நீயும் செய்யணும் சொல்றீங்களே. நான் ஏன் இங்க வேலை செய்யணும்? நான் என்ன இவ்வளவு போலவா? ஒன்னும் இல்லாத ஓட்டாண்டி குடும்பத்துல இருந்து வந்தேன். எங்க அப்பா பெரிய லட்சாதிபதி. எங்க அண்ணன் எங்க அப்பா பிசினஸோட அவனும் தனியா கம்பெனி ஆரம்பிச்சு பிசினஸ் பண்றான். எங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. வேலைக்காரங்களும் எக்கச்சக்கம். நான்லாம் அங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அப்படி வளர்ந்தவ. அப்படிப்பட்ட என்ன இங்க வந்து முறவாசல் செய்ய சொல்றீங்களா? இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏதோ நான் லவ் பண்ணிட்டுன்ற ஒரே காரணத்துக்காக விருப்பமே இல்லாம என்ன இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்தாரு. இல்லைன்னா இந்நேரம் நான் எந்த கோடீஸ்வரனுக்கு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பனோ. எல்லாம் என் தலையெழுத்து. காதலிக்கும் போது தெரியல, இப்ப ஃபீல் பண்றேன். ஆனாலும் நான் தினகரன் மட்டும்தான் பார்த்தனே தவிர அவரோட ஃபேமிலியை பத்தி யோசிக்கவே இல்லை. அதுதான் நான் பண்ண மிஸ்டேக் என்று சலித்து கொண்டாள். காந்திமதி வேதனையோடு பவித்ராவை பார்க்க, அக்கா இப்ப ஏன் அதெல்லாம்? வீட்டு வேலை தானே, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அவள் கைகளை பிடித்து கொண்டாள் பவித்ரா. சே, கைய விடு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன் இப்படி பக்கத்துல வரக்கூடாது, என்ன தொட்டுலாம் பேசக்கூடாதுன்னு. நீ எங்க நிக்கணுமோ அங்கே நில்லு. இப்படி ஒட்டுறது உரசறதெல்லாம் தோ அவங்க கிட்ட வச்சுக்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நான் வர ஈவினிங் ஆகிடும். என்னோட புடவைய பெட் மேல வச்சிருக்கிறேன். லாண்ட்ரிக்காரன் வந்தா அதை எடுத்து கொடு. நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகணும். நல்லா ஏன் பண்ண சொல்லு. ஆ சரிக்கா, சொல்லிடுறேன் என்றாள் பவித்ரா. சரி சரி, அப்படியே காலையில காஃபி கொடுத்துட்டு போனேன்ல, அது கொஞ்சம் ரூம்ல சிந்திடுச்சு. அதையும் தொடச்சிடு, அப்புறம் கரையா அசிங்கமா இருக்கும் என்று கூறிவிட்டு சென்றாள். அவள் சென்றதும் உள்ளே வந்த பவித்ராவை பார்த்து, அம்மாடி அவ இப்படி பேசுறதுக்கெல்லாம் நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதம்மா என்றாள் காந்திமதி. அத்தை என்ன அத்தை, அவங்க என்ன யாரோவா? நம்ம அக்கா தானே, நான் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா பாவம், நீங்க தான் ரொம்ப வேதனைப்படுறீங்க என்றவள் அருகே வந்து அமர்ந்தாள். அவ என்ன பேசுறதுக்கெல்லாம் நான் வேதனைப்படலம்மா. உன்னதான் அவ ரொம்ப கேவலமா நினைக்கிறா. என் வயிற்றுல பிறந்த 2 பிள்ளைங்களை எப்படி நான் 2 கண்ணு போல பாக்குறேனோ, இந்த வீட்டுக்கு வாழ வந்த உங்களையும் அது போலதான் பாக்குறேன். ஆனா அவதான் அதை புரிஞ்சிக்கல. எல்லாரையும் காயப்படுத்துறா. அவளோட ஆடம்பரம் பகட்டு இதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துதான் அவ வேண்டாம்ப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அந்த பையன்தான் கேட்கல. ஆனா இன்னைக்கு அவளால எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. அத்தை அப்படிலாம் ஒன்னே இல்லை. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் நம்ம எல்லாரையும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏத்தா போல மாறுவாங்க பாருங்க. அதுவரை நாம தான் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையா போகணும். அவளை அன்போடு பார்த்த காந்திமதி, உனக்கு இருக்கிற பெருந்தன்மை பெரியவளா இருந்தோம் அவளுக்கு இல்லை. அவ என்ன பண்ணாலும் என் அக்கா என் குடும்பம்னு நீ நினைக்கிற. ஆனா அவதான் உன்னை காயப்படுத்திட்டே இருக்கா. சரிம்மா, நீ சொல்றது போல நாமளும் அவ மாறுற வரைக்கும் பொறுமையா இருந்துதான் பார்க்கலாம் என்று பெருமூச்சு விட்டாள் காந்திமதி. மறுநாள் காலை, பவித்ரா பவித்ரா என்று உள்ளிருந்து கோகிலாவின் குரல் கேட்டது. கிச்சனில் சமைத்து கொண்டிருந்த பவித்ரா பரபரப்பாக அங்கே ஓடினாள். ஏய் என்ன இது? நேத்து அந்த லாண்ட்ரி கடைக்காரங்கிட்ட ஒழுங்கா சுருக்கம் இல்லாம அயன் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு தானே போனேன். நீ சொன்னியா இல்லையா? பாரு எப்படி இந்த பார்டர் கிட்ட சுருக்கமா இருக்கு என்று கையில் இருந்த புடவையை அவள் முகத்துக்கு நேரே நீட்டினாள். சற்று பயந்து போன பவித்ரா, அக்கா அது வந்து நேத்து அந்த லாண்ட்ரி பையன் வரலையா? ஆமாக்கா. அப்ப யார் இதை அயன் பண்ணுது? நான் தான் அயன் பண்ணேன். நீயே இதெல்லாம் பண்ற? வீட்டுல ஒழுங்கா சமைச்சமா, சாமான தேய்ச்சமா, துணிய தோச்சமா, சொன்ன வேலைய செஞ்சமான்னு இல்லாம இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் நீயே செய்யற என்று கத்தினாள். அக்கா நேத்து அந்த லாண்ட்ரிக்காரருக்காக நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சாயங்காலம் வரைக்கும் அவன் வராம போகவே நானே போய் பார்த்தேன். கடை மூடி இருந்தது. நீங்க வேற இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் கட்டிட்டு போகணும்னு சொன்னீங்களே, என்ன நானே அயன் பண்ணிட்டேன். ஆமா, ரொம்ப லட்சணமா பண்ணிருக்கிற பாரு. உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. இதை இப்படியே கட்டிட்டு போனா எனக்கு கேவலமா பார்ப்பாங்க என்ற கையில இருந்த புடவை எடுத்து அவள் முகத்தில் வீசி அடித்தாள். பவித்ரா அமைதியாக வெளியே வர, வெளியே இருந்து வந்த தேவா காய்கறி கொடையை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்து விட்டு,
பவித்ரா, என்ன பவித்ரா, ஏன் அண்ணி கத்திட்டு இருக்காங்க, வெளியில சத்தம் கேக்குது என்று கேட்டான். ஆ, அதுவா, அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, அவங்க ஏதோ மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி, நீங்க வேலைக்கு கிளம்புங்க, லேட் ஆகிட போகுது, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று உள்ளே சென்றாள். உள்ளே கோகிலா கத்தி கொண்டிருக்க அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் தினகர். சரி விடு கோகிலா, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி கத்தி அமக்கலம் பண்ற? இந்த ஒரு புடவை தான் இருக்கு அவங்க கிட்ட, பீரோ நிறைய புடவை இருக்குல்ல, எதையாவது கட்டிட்டு போயேன். பாவம், காலையில அந்த பொண்ணை போய் அப்படி திட்டுற. தேவா கேட்டா எதனா பிரச்சனை ஆகிடும். நல்ல வேலை அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க என்றார். ஆமா, இருந்தா என்ன, அப்படியே என்ன கழுவுல ஏத்திடுவாங்களா? ஆமா, என்னவோ உங்க தம்பிக்கு அப்படி பயப்படுறீங்க, அவன் என்ன உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறானா என்ன என்று முறைத்தாள். அதிகமா சம்பாதிக்கல, ஆனா அவன் தான் வீட்டுக்கு அதிகமாக கொடுக்கறான். நான் அதிகமா சம்பளம் வாங்கினாலும் முக்கால்வாசி உனக்கே சரியா போகுது. ஆமா, அப்படியே எங்க அப்பா பாத்துக்கிட்டது போல பாத்துக்கிறீங்க பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் கதை விட்டீங்க, அதை நம்பி நான் ஏமாந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது உங்க லட்சணம். கொண்டு வந்து இந்த குடும்பத்துல தள்ளிட்டு என் உயிரை வாங்குறீங்க. இதோ பாருங்க, என்னால இங்க இருக்க முடியாது, பேசாம தனியா வாங்க போலாம் என்றாள். ஏய், என்னம்மா, நான் தான் உனக்கு அப்பவே சொன்னனே, தயவு செஞ்சு என்னை தனியா மட்டும் கூப்பிடாத. எங்க அம்மா எங்க கிட்ட சின்ன வயசுல இருந்தே நான் இருக்கிற வரைக்கும் நீங்க பிரியக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும்னு சத்தியம் வாங்கியிருக்காங்கன்னு. அந்த ஒண்ணு மட்டும்தானே நான் உன்கிட்டயும் அப்பவே கேட்டுக்கிட்டேன். நீயும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே நம்ம கல்யாணம் நடந்தது. ஆமா, அப்ப நான் மட்டும்தான் இருந்தேன், எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா இப்ப அந்த பவித்ரா வந்ததோ எனக்கு தலைவலியா இருக்குங்க. அத்தையும் அவளதான் ஒரேடியா தாங்குறாங்க. அவளும் என்னவோ அவதான் எல்லாம் செய்யறது போல சீனை போட்டு உங்க எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறா. நீங்களும் தான் அவளை பார்த்து அப்படியே ரொம்ப பரிதாபப்படுறீங்க. அதுக்கு இல்ல கோகிலா, நீயும் எதுவும் வீட்டுல செய்யறதில்ல, செய்யற அந்த பொண்ணையும் நாம பகச்சிக்க கூடாது இல்ல, அப்புறம் எதனா சொல்லிடுவாங்க. அதுக்குதான் நான் ஒரு யோசனை வச்சிருக்கிறேன். உங்க தம்பி வீட்டுக்கு கொடுக்கறத விட நாம அதிகமா பணத்தை கொடுத்தா அத்தையும் என்னதான் மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல அந்த பவித்ராவை டம்மி பீஸ் ஆக்கணும்னா நாம எல்லாத்துக்கும் வேலைக்காரிய வச்சிடணும். அப்ப அவளுக்கு எந்த வழியும் இருக்காது, அவளை இங்க யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. என்னதான் மதிப்பாங்க, அப்ப நான் தைரியமா அதிகாரம் பண்ண முடியும் என்றாள். ஆமா, இப்ப மட்டும் என்ன அவளை படாத படுதான் படுத்துற என்று முணுமுணுத்தான். என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணுமே, என்ன செய்யறது? இப்ப நான் வாங்குற சம்பளத்துல இதெல்லாம் எப்படி செய்யறது? அதுக்குதான் நான் உங்களை தனியா பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். சொன்னா கேக்குறீங்களா? எங்க அப்பா அண்ணா போல நீங்களும் பிசினஸ் பண்ணா நாமளும் அது போல நல்ல வசதியாகிடலாம். அப்புறம் இங்க நாம வச்சதுதான் சட்டமா இருக்கும். அத்தையும் என்னதான் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதெல்லாம் சரிதான், இருக்கிற வேலையை விட்டுட்டு இப்ப என்ன பிசினஸ் பண்ண சொல்ற? அதுதாங்க உங்க ஃப்ரெண்டு சொன்னாரே, அந்த லெதர் கம்பெனி பிசினஸ். ஏய், அத பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எப்படி அதை பண்றது? அதுதான் உங்க ஃப்ரெண்டு இருக்காரு இல்ல, அவரு என்ன சொன்னாரு, முதல் மட்டும் நீ போடு, அப்புறம் ஜம்முன்னு முதலாளி சேர்ல உட்காந்துக்கோ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாந்தா, ஆனா என்னங்க இன்னும் இழுத்துக்கிட்டு என்று எரிந்து விழுந்தாள். அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுதே கோகிலா, நான் எங்க போறது? ஆமா, அதுவும் சரிதான், எங்க அப்பா கிட்டயே நான் கேட்டு வாங்கி கொடுப்பேன். அப்படியா? அப்ப சரி என்று ஜோராக தலையாட்டினான். ஆனா ஒரு சின்ன விஷயம் இடிக்குதுங்க, அதுக்குதான் யோசிக்கிறேன் என்றாள். என்ன? நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் அதுல முன்னுக்கு வந்துட்டா எங்க அப்பாவை நம்பிக்கையோட சந்தோஷமா பணத்தை கொடுப்பாரு. அதை விட்டு ஆரம்பத்திலேயே போய் கேட்டா என்ன ஏது, அது உங்களுக்கு வருமா, சரிப்படுமா, எங்க என்கிட்ட வந்து பேச சொல்லு, அப்படி இப்படின்னு 1000 கேள்வி கேட்பாரு. அதுதான் யோசிக்கிறேன். இது பரம்பரை சொத்தா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சேர வேண்டியதை கொடுங்கன்னு கராரா கேட்கலாம். ஆனா எங்க அப்பாவோட சுய சம்பாத்தியம், கராரா கேட்க முடியாது, நைஸ் பண்ணி தான் வாங்கணும் என்றாள். அப்படியா? சரி, அப்ப என்ன செய்யறது கோகிலா? அதுக்காக கவலைப்படாதீங்க, என்னோட நகையெல்லாம் இருக்கு, அதை வித்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம். வேண்டாம் கோகிலா, நாளைக்கு உங்க அப்பா அதை பத்தி கேட்டா என்ன செய்யறது? அட, அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, அது எனக்காக கொடுத்த நகை தானே,
நீங்க தைரியமா செய்யுங்க, அப்புறம் இதை விட டபுளா வாங்கிக்கலாம் என்றாள். சரி, அம்மா கிட்ட தம்பி கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை. ஆமா, அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறாங்க, அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு. அதுவும் இல்லாம உங்க அம்மாக்கு நாம முன்னுக்கு வர்றது கொஞ்சம் பிடிக்காம கூட இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க சின்ன மகனும் மருமகளும் தான் நல்லா இருக்கணும்னு ஆசை. அதுக்குதான் சொல்றேன், பேசாம நீங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம ஆரம்பிங்க, அப்புறம் லாபம் வந்ததும் வாயை பொழந்துகிட்டு அவங்களே அடங்கியிருப்பாங்க என்றாள். சரி என்று மெதுவாக தலையாட்டினார் தினகர். ஒரே மாதத்தில் கோகிலாவின் நகைகளை எல்லாம் விற்று அவன் தனது நண்பனுடன் சேர்ந்து புதிதாக பிசினஸை ஆரம்பிக்க கோகிலாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. முதல் 3 மாதங்களில் அதில் லாபம் நன்கு வர அந்த பணத்தை எல்லாம் எடுத்து தனது தோழிகளுடன் சேர்ந்து கண்டபடி செலவு செய்து கொண்டிருந்தாள். வீட்டிலும் விஷயம் தெரிந்துவிட அவளது அட்டகாசமும் அதிகாரமும் எல்லை மீறி கொண்டிருந்தது. ஏற்கனவே பவித்ராவை படுத்தியவள் இப்பொழுது பணத்திமிரில் அதிகமாகவே படுத்தி கொண்டிருந்தாள். இதை தேவா கேட்க சென்றாலும் பவித்ரா அவனை சமாதானம் செய்து அமைதியாக இருக்கும்படி கூறிக்கொண்டிருந்தாள். காந்திமதிக்கும் தனது மூத்த மகனும் மருமகளும் போகும் போக்கில் ஏதோ அதிருப்தியாகவே இருந்தது. இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று சோகமாக வீட்டிற்கு வந்து கட்டிலில் அமைதியாக படுத்திருந்தான் தினகர். ஷாப்பிங் சென்று விட்டு புது துணிகளை வாங்கி வந்து கட்டிலில் தொப்பனை போட்டு விட்டு அப்பாடா என்று சேரில் அமர்ந்த கோகிலா, என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க, ஏதோ ஆர்டர் விஷயமா உங்க ஃப்ரெண்டு ரமேஷ் கூட வெளியில போகணும்னு சொன்னீங்களே என்று கேட்டாள். ஆமா, ஆனா நான் போறதுக்குள்ள அவனே போய் ஆர்டரை வாங்கிட்டான். அப்படியா, பரவாயில்லையே, நல்லா உழைக்கிறாரு போல இருக்கு. ஆமா, ஆனா நமக்காக இல்ல, அவனுக்காக. என்னங்க சொல்றீங்க? ஆமா கோகிலா, 3 மாசமா லாப கணக்கை காட்டிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் 4 மாசமா எந்த கணக்கும் காட்டல. கேட்டா ஏதோ சாக்கு சொல்லிட்டு இருந்தான். நானும் அவன் பேர்ல இருந்த நம்பிக்கையில எதையும் கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு அந்த எம்ஆர்பி ஆர்டரை போய் வாங்கினவன் என்கிட்ட அது நமக்கு கிடைக்கலன்னு சொல்றான். ஆனா அவன் அந்த ஆர்டரை எடுத்த விஷயத்த அங்க இருந்த ஆளு எனக்கு சொல்லிட்டாரு. அப்படியா? அந்த ஆர்டரை யாருக்காக எடுத்தாராம்? அவனுக்காக தான், அவன் கம்பெனிக்காக தான். என்னது, அவருக்கு தனியா கம்பெனியா? ஆமா கோகிலா, நாம கொடுத்த பணத்துல பாதி எங்க செலவு பண்ணிட்டு மீதியை போட்டு அவன் தனியா ஆரம்பிச்சிருக்கான். அந்த மீதி பணத்துக்கு என்கிட்ட மெட்டீரியல் பத்தல, அதிகமா ஆர்டர் வருது அது இதுன்னு போய் சொல்லி கடனை வாங்க வச்சிருக்கான். நானும் ஏதோ அவன் உண்மையதான் சொல்றான்னு நம்பி கடனை வாங்கிட்டேன். எனக்கு அந்த பிசினஸை பத்தி தெரியாததால எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. ஆனாலும் அவன் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப அவன் கிட்ட கேட்டா அவன் வேலையை விட்டு போயிடுவான். கம்பெனியை நான் எப்படி நடத்துறது? எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. சரி, அதுக்கு பயந்து கேட்காம இருந்தா இப்படியே மேல மேலே என்னை கடன்காரன் ஆக்கிடுவான். அதுதான் என்ன செய்யறதுன்னே புரியல. இன்னைக்கு கடன் வாங்கின இடத்துல இருந்து நோட்டீஸ் வந்துடுச்சு, வட்டியை இன்னும் 2 நாள்ல கட்டி ஆகணும். இவன் வேற வந்த பெரிய ஆர்டர் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன ஆர்டரை நமக்கு செய்யறான். அதுல வர்ற பணம் வேலைக்காரங்களுக்கே சரியா போகுது என்று கவலையோடு கூறினான். இதை கேட்டு கோகிலா இடிந்து போயினாள். அன்றிலிருந்து அவர்கள் இருவரும் சோகமாக இருப்பதும் ரூமை விட்டு அதிகமாக வெளியே வராமல் தங்களுக்குள் பேசிக்கொண்டு வருத்தத்தோடு இருப்பதை பார்த்து காந்திமதியும் தேவாவும் பவித்ராவும் மிகவும் குழம்பிக் கொண்டிருந்தனர். இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் அன்று காந்திமதி தினகரிடம் கேட்டுவிட அவன் அழுது கொண்டே கம்பெனி நஷ்டத்தில் போவதும் கடன் அதிகமாகி கடன்காரர்கள் கழுத்தை பிடிப்பதாக கூறிவிட்டு அழ அனைவரும் அதிர்ந்து போயினர். அதுக்கு தான் சொல்றது, எதுவா இருந்தாலும் பெரியவங்களை கலந்து பேசி முடிவு பண்ணணும்னு. இப்படி நீங்களா தெரியாத தொழில, அதுவும் யாரையோ நம்பி இவ்வளவு பணத்தை போடலாமா? பேசாம நமக்கு தெரிஞ்ச வேலைய நிம்மதியா பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா இந்த வேதனை வந்திருக்குமா என்று காந்திமதி புத்திமதி கூற, ஆமாண்ணா, அம்மா சொல்றதுதான் சரி என்றான் தேவாவும். போது நிறுத்துங்க, எப்படா நாங்க கீழே விழுவோம் ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண வரலான்னு காத்துட்டு இருந்தீங்களா? அதுல நஷ்டம் வராம லாபம் வந்திருந்தா நீங்களும் தானே அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப கூட கடன்காரங்களுக்கு நீங்க எதனா பணத்தை கொடுக்க போறீங்களா? நான் தான் அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தோ இப்பதான் எங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே செத்துல மொத்த கடனே அடைக்க பணத்தை கொடுத்துருவாரு எங்க அப்பா. அப்புறம் உங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்க
அவளது தாயிடமிருந்து போன் வந்தது. தோ எங்க அம்மா காய்ஸ் 100. என்னங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கே பணத்தை வாங்கி கடன் அடைச்சிடலாம் என்று தனது கணவனை பார்த்து திமிராக கூறிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு அவசரமாக மாடிக்கு ஓடினாள். தினகருக்கு அப்பாடா என்று ஆனது. மற்ற மூவரும் அமைதியாக இருந்தனர். சற்று நேரத்திற்கெல்லாம் மாடியிலிருந்து அதிர்ந்து இறங்கி வந்த கோகிலா தினகரனை கண்ணீரோடு பார்த்தாள். என்ன கோகிலா அப்படி பாக்குற என்றவன் பதற. என்னங்க, அம்மா கிட்ட பணம் கிட்ட இருந்த இல்ல? ஆமா, அவங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி கேட்டு சொல்றதா சொன்னாங்களே, எப்ப பணம் கொடுக்கறாங்களா என்று அவளாக கேட்டான். என்னங்க, அவங்க கிட்ட பணம் இல்லையா? எங்க அண்ணன் ஏதோ புதுசா ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து அதுல நஷ்டமாயிடுச்சுன்னு சூசைட் பண்ண போயிட்டானா. அவன் உயிரை காப்பாத்தவும் மானத்தை காப்பாத்தவும் எங்க அப்பா இருந்த சொத்தை வித்து அவனுக்கு பணத்தை கொடுத்தாராம். மீதி இருக்கிற பணத்தை வச்சு பழையபடி இப்பதான் திரும்பவும் சின்னதா பிசினஸ் ஆரம்பிச்சானா. எங்க அப்பா உடம்பு முடியாம பிசினஸ் அவங்கிட்ட கொடுத்ததால அங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. இப்ப எங்க அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாராம். இதெல்லாம் சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு அவரு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாராம். இப்ப வந்து பணம் கேட்கிறியேமான்னு அம்மா ஓன்னு அழறாங்க என்று கதறினாள். தினகரன் நெஞ்சை பிடித்து கொண்டு மயங்கி சாய்ந்தான். 2 நாட்கள் ஐசுவில் இருந்த தினகர் அன்று மெதுவாக கண்களை திறக்க எதிரே கோகில் அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். பவித்ரா அவளுக்கு சமாதானம் கூறிக்கொண்டிருக்க வெளியே தேவாவும் காந்திமதியும் சோகமாக அமர்ந்திருந்தனர். என்னங்க, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பதறிக்கொண்டு அவனிடம் ஓடினாள் கோகிலா. பரவாயில்ல கோகிலா, அண்ணா அண்ணா என்றவன் முன்னர. என்னங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம கடல்ல அடைஞ்சிடுச்சு, இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள் கோகிலா பரபரப்பாங்க. தினகரின் முகம் பிரகாசமானது. என்னது, நம்ம கடல்ல அடைஞ்சிடுச்சா? எப்படி என்று எழுந்து கொள்ள முயற்சித்தான். அண்ணா எந்திரிக்காத, படுத்துக்கோ என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்த தேவா அவனை மீண்டும் கட்டிலில் படுக்க வைத்தார். இப்ப எப்படி இருக்குப்பா என்ற காந்திமதி கண்களை துடைத்தபடி கேட்க, பரவாயில்லம்மா என்று அவள் கைகளை பற்றி கொண்டு கண்ணீர் வடித்தான். ஏன் பாழற, எல்லாம் சரியா போச்சு, இனிமேல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அது எப்படிம்மா? தினகர், கடனை பத்தி கவலைப்படாதப்பா, அத தேவாவும் பவித்ராவும் அடைச்சிட்டாங்க என்றாள் காந்திமதி. எனது, கடனெல்லாம் அடைச்சிட்டாங்களா? ஆமாங்க, என் தங்கச்சி அவன் நகையெல்லாம் கொடுத்து நம்ம மானத்தை காப்பாத்திட்டா. யார் அதிகாரம் பண்ணணும், யார் அசிங்கப்படுத்தி என் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நான் பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னனும் அவதான் இன்னைக்கு என் மானத்தையே காப்பாத்திருக்கா. யார நான் அடிமையா வச்சு அசிங்கப்படுத்தணும்னு இருந்தனோ அவங்கதான் இன்னைக்கு அன்பால என்ன அவங்களுக்கு அடிமையாக்கிட்டாங்க என்று பவித்ராவை கட்டி கொண்டாடுதாள் கோகிலா. அக்கா, என்ன இது, இங்க யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. நான் உங்களுக்கு பெருசா ஒன்றும் செஞ்சில்ல, பீரோல சும்மா தூங்கிட்டு இருந்த நகையை தான் உங்களுக்கு கொடுத்தேன், நம்ம கடனை அடைக்க கொடுத்தேன். நல்ல வேலை, எங்க அப்பாவோட பூர்வீக சொத்துல இன்னரன்னு பார்த்து எனக்கு பங்கு வந்தது, அந்த பணத்தையும் சேர்த்து கடன் அடைக்க முடிஞ்சது. இல்லனா இந்த நகை மட்டும் பத்திருக்காது என்றாள் பவித்ரா. பவித்ரா, உன் பேரை போலவே நீயும் பவித்திரமானவதாமா, உன் குணமும் பவித்திரமானதுமா என்று அவளை கையெழுத்து வணங்கினான் தினகர். அண்ணா என்ன இது, நீ வீட்டுக்கு மூத்தவன், எங்களை போய் கையெழுத்து கும்புற என்றான் தேவா. இல்லடா, வீட்டுக்கு மூத்தவங்களா நாங்க இருந்தாலும் சின்னத்தனமா நடந்துகிட்டோம், ஆனா சின்னவங்களா இருந்தாலும் பெருந்தன்மையான குணத்தாலையும் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அடக்கமா இருக்கிறதுலையும் நீங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்களாயிட்டீங்க என்றான் தினகர் கண்கள் கலங்க. மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ சின்ன திருஷ்டி, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்ப அக்கா என் மேல பாசமா இருக்காங்க, இதுக்காக தான் நானும் அத்தையும் எத்தனை நாளோ எங்கிருக்கோம், அது இப்ப நிறைவேறிடுச்சு. அது போதும் மாமா எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நகை சொத்து இதெல்லாம் பெருசா தெரியல, நாம ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா இருந்தா இதெல்லாம் நம்ம எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் என்றாள் பவித்ரா. அவளை அன்போடு கட்டி அணைத்து கொண்டாள் கோகிலா. அப்பாடா, இப்பதான் அக்காவும் தங்கச்சியும் ஒத்துமையா இருக்காங்க, இத பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு என்று திருஷ்டி கழித்தாள் காந்திமதி. பாத்தியா, இப்பயாவது எங்க அம்மா குணத்தை புரிஞ்சுக்கிட்டியா? எப்ப பாரு பவித்ரா தான் புகழ்ந்து பேசுறாங்கன்னு சொல்லுவியே, இப்ப இவ்வளவு நடந்திருந்தோம், உன்னையும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க பாரு என்றாள் தினகர்.
ஆமாங்க, அதுக்கு தான் நான் நேத்தே அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன் என்றாள் கோகிலா சிரித்து கொண்டு. ரெண்டு மருமகளுங்களோ எனக்கு எப்போ ஒண்ணுதான். அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீடு என்ற அன்பு தோட்டத்துல பூத்து குலுங்குற ரெண்டு மலர்கள் என்றாள் காந்திமதி மகிழ்ச்சியாக. இத்துடன் இரு மலர்கள் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.